everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் இந்த பீஸ் லில்லி அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த அழகு செடி எப்படி வளர்க்குறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்டோர்க்குள்ளால் எப்படி வளர்க்கலாம், அது சம்மந்தமான டிப்ஸு, எப்படி அதிலிருந்து ஃப்ளவர் வர வைக்கிறது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிளான்ஸ் எப்படி வளர்க்குறது எல்லாமே இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் ரீசெண்டாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பீஸ் லில்லி பற்றின பிக்சர்ஸ் போட்டு ஸ்டோரிஸ் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன். அப்போ அது பார்த்துட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வளர்க்குறதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் பற்றியும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஐல் போஸ்ட் அ டீட்டெயில்டு வீடியோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். பீஸ் லில்லின்னு சொல்லப்படுற இந்த செடி வந்து ஆக்சுவலாக ஒரு லில்லி கிடையாது. ரெயின் லில்லி அண்ட் ஆமரல்ஸ், நம்ம நிறைய டைப் ஆஃப் லில்லி இருக்குது. ஸோ இதோட பேரில் லில்லி இருந்தாலும் ஆக்சுவலாக இது லில்லி கிடையாது. இது ஆரோய்ட்ஸ் குரூப்பை சேர்ந்தது. ஆரோய்ட்ஸ் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த ஆரேசி ஃபேமிலி அப்படின்னு. அதில் இந்த கெலேடியம்ஸ், ஃபிலோடென்ட்ரன்ஸ், சிங்கோனியம்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் தான் இதுவும் வருது. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பாத்திஃபைலம், அதுதான் இதோட பேர். ஆனால் எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து பீஸ் லில்லி. ஸோ நீங்கள் பீஸ் லில்லி அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா ஏர் ப்யூரிஃபை பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இதை வந்து இன்டோர்லலாம் வளர்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அராய்ட் பிளான்ட் டு ஆட் டு யுவர் கலெக்ஷன். லோ மெயின்டெனன்ஸ், ரொம்ப பிரச்சனை வர்றதில்ல. எப்படி இதை என்னோடய பிளான்ஸ் மாதிரி வளர்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோட பூக்கள் செடியில் நிறைய நாள் இருக்கும். அந்த மொட்டு பார்த்திங்கன்னா அது உருவாகும்போது இந்த மாதிரி பாயிண்டடாக ஒயிட் கலராக கீழே இருந்தே அப்படி வரும். அது அந்த பட் விரிகிற ஸ்டேஜ் வரும்போது இன்னும் கொஞ்சம் டால் ஆகி அந்த ஸ்பேத் இப்போ கவர் ஆகிருக்குல்ல அந்த ஒயிட் போர்ஷன் அது நல்லா ஓப்பன் ஆயிரும். அண்ட் அதே ஒயிட் கலர்லேயே நமக்கு கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆகி ஒரு க்ரீன் கலராக மாறிடும். அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் கூட கட் பண்ணலைன்னா செடியில் கொஞ்சம் அப்படியே இருக்கும். நிறைய நாள் ஆனதுக்கப்புறமா தான் அது ப்ரௌன் ஆகி ஃபுல்லும் அந்த ஸ்டெம் எல்லாமே ப்ரௌன் ஆகி அழுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளவரை கட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இது வந்து எப்போவுமே பூத்துட்ருக்கோம் அப்படின்னு இல்லை, சீசனல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் தே ப்ளூம் 2 to 3 times during the year, for me at least. இந்த பீஸ் லில்லி செடியில் கூட நிறைய வகைகள் இருக்குது, வெரைட்டிஸ். பிளெயின் க்ரீன் லீஃப் உள்ள பிளான்ட்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதோட பூக்களில் வித்தியாசம் இருக்கும், இலையில் சின்ன வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறமா வேரிகேட்டட் டைப்ஸ், அதாவது இலையில் வந்து பச்சையும் வெள்ளையும் கலந்து வரக்கூடிய பிளான்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி இலைகள் கொண்ட செடி, இதுலேயும் காம்பேக்டாக சின்னதாக வளரக்கூடிய பிளான்ஸ், ரொம்ப பெருசாக வளரக்கூடியது, லீஃப் வித்தியாசம், மெனி டைப்ஸ். எல்லாத்தோட ஐடியாஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஸ்டடி பண்ணல. என்கிட்ட கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இது மீடியா, இது எந்த மாதிரி சூழலில் எந்த மாதிரி மண் கலவையில் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைப் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளோட டிப்பிக்கல் ஆராய்ட் மிக்ஸ் இருக்குல்ல, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வளர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் 50% சாண்ட் 50% ஆராய்ட் மிக்ஸ் அப்படி போட்டு வளர்த்துருக்கேன். நம்மளோட நார்மல் மிக்ஸ் இருக்குல்ல, சாயில், கொக்கோபீட், மென்யூர் 1:1:1 ரேஷியோவில் வைக்கிறது, அந்த மாதிரி மீடியாவில் கூட நான் வளர்த்துருக்கேன். ஸோ நான் பீஸ் லில்லி என்கிட்ட கொஞ்சம் 3 to 4 years ஐ ஹாவ் பிளான்ஸ். அது ஒரு கிஃப்டட் பிளான்ட்லேருந்து உருவான தான் அதோட ஸ்டோரி. பட் தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. பட் ஸ்லோவாக அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஐ ஆடட் மோர் வெரைட்டிஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபஸி பிளான்ட். ஓவர் மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, இட் வில் ராட். ட்ரை ஆகும்போது மேலே கொஞ்சம் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது we can water it. ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து திஸ் இஸ் பியோர்லி சாயில் போட்டு வளர்த்த பிளான்ட். அண்ட் they multiply very quickly.
ஸோ ஈஸி டு க்ரோ. அது ரொம்ப முக்கியம் வந்து அதுக்கு ஹீட் ஒத்துக்காது அண்ட் டைரக்ட் சன்லைட் வந்து ஆகவே ஆகாது. பீஸ் லில்லி செடி வளர்கிறதுக்கான சூழல் நம்ம கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா லீஃப் எல்லாம் பச்சையாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் சீக்கிரம் பாட் ஃபுல்லாகிரும் அண்ட் தென் வி கேன் மல்டிப்ளை. அதை பிரித்து நம்ம இன்னொரு பாட்டில் கொஞ்சம் பிளான்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம் தேவைப்படுற மாதிரி. ஸோ ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்க வந்து ஷேட் நெட் போட்டு இந்த பிளான்ட்டை வைக்கிறது நல்லது. காலையில் ஒரு சம்மரில் எஸ்பெஷலி 9 o'clock முன்னாடி உள்ள சன்லைட், அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock அப்புறம் உள்ள சன்லைட் இந்த பிளான்ட்டுக்கு ஓகே. பட் நோ டைரக்ட் சன்லைட். இல்லை நீங்கள் ட்ரீஸ்க்கு அடியில் அந்த மாதிரி ஃபுல் ஷேடாக இருக்கிற இடையில வித் நிறைய இன்டைரக்ட் லைட் கிடைக்கிற மாதிரி அந்த பிளான்ட்டை நம்ம செட் பண்ணி வளர்க்கலாம். நம்ம பீஸ் லில்லி வீட்டுக்குள்ளால் இன்டோர் பிளான்ட் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னா நான் பண்ணியிருக்கிற மாதிரி ஆரோட் மிக்ஸ் தான் பண்ணோன்னு கிடையாது. பட் நான் வந்து பிளான்ட் கேட்குறப்போ இந்த மாதிரி செட் பண்ணி சேல் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த டைம் மோஸ்ட்லி ஆரோட் மிக்ஸ் வித் சம் சாயில். சில பிளான்ட்டுக்கு சாயில் ஒத்துக்கும், அதுக்கேற்றாப்பில் அந்த மாதிரி பிளான்ட்ஸை செட் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். பட் நீங்கள் வந்து சாயில்லையும் வளர்க்கலாம். பட் இந்த மாதிரி மீடியாவில் போட்டால் நல்லாயிருக்கும் அண்ட் சாயில் டிசீசஸ் வந்து வராது. ஏன்னா ஸ்பெஷலி இன்டோரில் வைக்கும்போது. ஸோ இட்ஸ் அப் டு யூ, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் வீட்டுக்குள்ளால் நம்ம வைக்கும்போதும் நல்ல இன்டைரக்ட் லைட், அந்த ஹாட் சன் மத்தியான வெயிலெலாம் படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏர் கண்டிஷன் ரூம்னா இட்ஸ் ஃபைன். அது இது உங்களுக்கு ஈவினிங் சன் மார்னிங் சன் விண்டோ வழியாக கிடைக்குது அப்படின்னா வைக்கலாம். நான் கொஞ்சம் அதுக்கு விண்டோலாம் திறந்து போட்டு காற்று கிடைக்கிற மாதிரியும் நம்ம பண்ணணும். அண்ட் லீஃபெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை டஸ்ட்டு வேறு பெஸ்ட்டு வந்து லீவ்ஸுக்கு அடியில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ வெளியில் இருக்கும்போது நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருவோம் இல்லையா. இல்லை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த பிளான்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஷவர் பண்ணி லீஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து மறுபடியும் யூ கேன் புட் இட் வீட்டுக்குள்ளால் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அது ஒரு சர்க்குலேஷன் மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு மந்த்லி 2 தடவை அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் ஹவு த பிளான்ட் இஸ் நீங்கள் வைக்கலாம். அண்ட் இதில் வரக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் எஸ்பெஷலி இந்த வேரிகேட்டட் வெரைட்டிஸில் அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப நல்லா தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறப்போ ஒரு மங்கலாக டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் மாதிரி தெரியும் இலைகளில். அது முதல்ல நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லைட் எக்ஸ்போஷர், இன்டைரக்ட் லைட் நல்லாவே கிடைக்கிற மாதிரி வைக்கலாம். மார்னிங் சன் கிடைக்கிற இடங்களில் நம்ம அதை லைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த வேரிகேஷன் வந்து மறுபடியும் பிளான்ட்ஸுக்கு வந்துடும் அண்ட் அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த செடியில் இடையிலலாம் நிறைய க்ரீன் லீஃப் அந்த ரொம்ப டல்லாக இருந்துச்சு அண்ட் தென் அந்த வேரிகேஷன் வந்துடுச்சு மறுபடியும். ஸோ இதுவும் இந்த பிளான்ட்டும் அதே மாதிரி நான் அதோட பொசிஷன் மாற்றி வச்சு புதுசாக வர லீஃப் எல்லாம் வந்து அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் நல்ல கிளியராக மிக்ஸ் ஆகி நிறைய அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த லீஃப் எல்லாம். ஸோ அது சரியாயிரும். சில சமயங்களில் மட்டும் அந்த பிளான்ட்டு வந்து ரிவர்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டைப் வந்து டிஷ்யூ கல்ச்சர்ட் பிளான்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு வருது. நர்சரியிலேருந்து வாங்கும்போது நம்ம என்ன பிளான்ட் வாங்குகிறோம் நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அதே மாதிரி நர்சரியிலேருந்து வாங்கும்போது வெரிகேஷன் இருந்துச்சு. இது இந்த ஆரோய்டு மிக்ஸ் நம்ம உத்கர்ஷ் பாட்டிங் மிக்ஸ் போட்டு நடுறப்ப ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் இந்த பிளான்ட் நட்டேன். அதில் வெரிகேஷன் இருந்துச்சு, ஒரு ஸ்மால் பீஸ் லில்லி. அந்த பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பிளான்ட் நல்லா பெருசாகிடுச்சு, ரூட் பவுண்ட் ஆகிடுச்சு. இட் லாஸ்ட் இட்ஸ் வெரிகேஷன். நான் வந்து அதோட பொசிஷன் இதெல்லாம் மாற்றி வச்சு பார்த்தேன். அதோட ஃபெர்டிலைசிங் எல்லாமே மற்ற பிளான்ட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி தான். பட் ஃபார் சம் ரீசன் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதோட வெரிகேஷன் எனக்கு வந்து இது வரைக்கும் திரும்ப வரல. கொஞ்சம் ஃபேடாகி ஆகி கம்ப்ளீட்டாக க்ரீன் ஆகிடுச்சு. ஒரு வேளை திரும்ப வரலாம், பட் நான் அந்த பிளான்ட் அப்படியே வச்சுருக்கேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் த நார்மல் கேர். டோன்ட் வரி, சம்டைம்ஸ் அது திரும்ப வரலாம். சில டைம் வெரி ரேர்லி இஃப் யூ ஆர் அன்லக்கி லைக் மீ இந்த மாதிரி ஆகலாம். பட் ஐம் ஸ்டில் வெயிட்டிங். இந்த வேரிகேட்டட் பிளான்ட்டோட லீஃபும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிளான்ட்டோட லீஃப்லேயும் நிறைய வித்தியாசங்கள். லீஃபோட லென்த், அதோட அந்த விட்த் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் சொன்னேன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு.
இங்கே நம்ம பார்க்குறது வந்து அந்த நியான் போத்தோஸ், அந்த லைட் க்ரீன் கலர் லீஃப் இருக்கும்ல, அதே மாதிரி வரக்கூடிய ஒரு போத்தோஸ். நம்ம ஜிடி கம்யூனிட்டியில் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் சென்னையிலேருந்து எனக்கு இந்த பிளான்ட் கிஃப்ட் பண்ணாப்புல. இட் இஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் நியான் பீஸ் லில்லி அப்படின்னு. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளான்ட். இன்னும் எனக்கு பூக்கில் நல்லா செட்டில் ஆகி வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த லீஃப் வந்து ஆல் நியூ லீஃப் வந்து ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி வரும். அண்ட் தென் இட் வில் டர்ன் க்ரீன். இது வந்து இன்னொரு வெரைட்டி வேரிகேட்டட் லில்லி, பீஸ் லில்லி. இதோட பேர் வந்து ஜெசிகா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அந்த பேரில் ஒரு வெரைட்டி இருக்குது ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் another type of peace lily. அண்ட் இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது, பட் தட்ஸ் அ வெரி ஸ்மால் பிளான்ட். ஸோ இந்த வேரிகேட்டட் லில்லியும் இந்த பேபி பிளான்ட்டும் இந்த ஸ்மால் ஒன் ரெண்டுமே வந்து அஸ்ஸாம்லேருந்து ஒரு கார்டன் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட இருந்து ஐ காட் அண்ட் ஷி கிஃப்டட் மீ திஸ். ஸோ ஷீ இஸ் வெரி கைண்ட். ஸோ இது இன்னொரு டைப். ஸோ இன்னும் நிறைய வகையான பீஸ் லில்லிஸ் இருக்குது, பட் என்கிட்ட இவ்வளவு தான் இருக்குது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு க்ரோ ஆல் ஆஃப் தெம். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸில் ஐ வில் ஷேர் மோர் அப்டேட்ஸ் அபவுட் தெம். ஸோ இனி இதோட கேர், ஃபெர்டிலைசிங், நிறைய பேருக்கு வரக்கூடிய அந்த லீஃப் எல்லோ ஆகிறது, ரெய்னி சீசனில் ஏதாவது பண்ணுமா, லெட்ஸ் டாக் அபவுட் ஆல் ஆஃப் தேட். இந்த பீஸ் லில்லி வளர்க்கும்போது நிறைய பேர் சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஃப்ளவர் வரல, பூக்கலை அப்படின்றது. ஸோ பிளான்ட் எங்கே இருந்தால் பூக்காது. இப்போது என் கையில் இருக்கிற இந்த பிளான்ட் பார்த்திங்கல்ல, இந்த ஸ்மால் பிளான்ட், இது பூக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகலாம். இட் ஹேஸ் டு மெச்சூர். அண்ட் இந்த வேரிகேட்டட் வெரைட்டிஸ் இதெல்லாம் காமிச்சேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் 1 இயர் கிட்ட ஆன பிளான்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்மால் பிளான்ட்டை வாங்கும்போது லீஃப் வந்து சின்னதாக இருக்கும். அது மெச்சூர் ஆக ஆக லீஃப் நல்லா பெருசாகும். அண்ட் மேபி நீங்கள் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பிளான்ட் அண்ட் த சைஸ், ஏஜ் ஆஃப் பிளான்ட், ஆல் தட் மேட்டர்ஸ். நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் பூக்கும். என்கிட்ட இருக்கிற அந்த நியான் லில்லி எல்லாம் காமிச்சேன்ல, அதெல்லாம் இது வரைக்கும் பூக்கலை. லீஃப் எல்லாம் இப்போ தான் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி நார்மல். கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். அதுக்காக நீங்கள் ஓவர் ஃபெர்டிலைசிங் அதெல்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கு பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் எதுவும் வந்ததில்லை. அப்பப்போ வேறு செடிகளில் மீலிபக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுலேயும் லீவ்ஸ் கிடையில, அந்த லீஃப் அந்த அந்த காம்பு இருக்குல்ல, பெட்டியோல்ஸுக்கு இடையிலெல்லாம் கூட இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பெஸ்டிசைட் கொடுத்தா போதும். பேசிக்காக நம்ம சிம்பிளாக நீம் ஆயில் சோப் சொல்யூஷன் அதுவே போதுமானது. அப்படி இல்லைன்னா கேமல்ல எக்ஸோடஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணுன்னு கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்ததில்லை. அதில் லீஃப் பச்சையாக இருக்கணும். லீஃப் டிப் பேர்ன் இருக்குது அப்படின்னா அது வந்து சூடு, ஹீட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். லீஃபில் வந்து ஆந்தோரியம் மாதிரி ஸ்பாட்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் அதுக்கு ஹீட் தாங்க முடியல அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். என்னோடய பிளான்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பச்சையாக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நான் ஷேட் நெட் கீழே தான் வச்சு வளர்க்குறேன். தே கெட் லிட்டில் பிட் ஆஃப் சன் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த பிளான்ட்டை வந்து ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும். சம்மர் டைமில் லீஃப் 2 தடவைலாம் 2-3 தடவை மிஸ் பண்ணலாம். ரெய்னி சீசனில் ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட் ஸ்ப்ரே கொடுப்போம்ல, ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை சிம்பிளாக சாஃப் ஆர் பவிஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா போதும். ட்ரென்ச்சாக கொடுக்குறதுக்கு ஈரமாக இருக்கும்ல. ஸோ பழைய லீஃப் வந்து கீழே எல்லோ ஆகி விழுந்துடும், தட் இஸ் ஓகே. பட் டூ மச் எல்லோ லீஃப் ஆகுதுன்னா மாய்ஸ்சர் ஜாஸ்தின்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ இது தவிர இதெல்லாம் வெரி பேசிக் டிப்ஸ். இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பொதுவாகவே ஆரோய்ட்ஸ் செடினாலும் கொஞ்சம் ஃபெர்டிலைசிங் பண்ண தான் செய்யணும். அதுக்காக நம்ம வீக்லி ஹெவியாக பண்ணோன்னு கிடையாது. வீக்லி பண்ண முடிஞ்சதுன்னா கொடுக்கலாம். இல்லை 10 டேஸ்க்கு ஒரு தடவை, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது லைட் ஃபெர்டிலைசிங் கம்மி டோஸில் வந்து பண்ணுறது நல்லது. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன். நார்மல் இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா என்பிக்கு 90-90-19 ஓகே 1 கிராம் per லிட்டர் அப்படின்னா நான் ஆராய்ட்ஸுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக பாதி ஆக்கிடுவேன். 1/2 கிராம், 1/2 கிராம் per லிட்டர், அந்த மாதிரி ஒரு கணக்கில். எல்லா ஃபெர்டிலைசர்ஸுமே அந்த மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன்ல ஏற்கனவே.
ஆர்கிட்ஸ் ஃபெர்டிலைசிங்கில் நான் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ். நம்மளோட அமினோமார், அமினோஃபுல்வர்த், அதுக்கப்புறம் ஹோம்மேட் ஃபெர்டிலைசர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரென்ச்சு, ஃபாலியர் ஸ்ப்ரே இல்லை ட்ரென்ச், அந்த மாதிரி பேலன்ஸ்ட் என்பிகே. ஸோ தீஸ் ஆர் சம் ஆப்ஷன்ஸ். லிக்விட் ஃபீட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஆராய்ட்ஸ். ஸ்லோ ரிலீஸிங் ஃபீட் நம்ம ஆப்ஷனலாக போட்டு விடுறதும் நல்லது. அமேசான்லலாம் கிடைக்குது, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. நான் ஸ்லோ ரிலீஸிங்காக வந்து நம்மளோட மார்வல்ஸ் ஜி அப்படின்ற ஒன்று, அண்ட் தென் உத்கர்ஷோட இன்னொரு மெனியூர் கிரானியூல்ஸ் அது போட்டு விட்ருக்கேன். டிஏபி எல்லாம் போடணுன்னு தேவையே இல்லை. யூ கேன் என்ன சொல்கிறது, ஸ்டே அவே ஃப்ரம் புட்டிங் டிஏபி ஃபார் ஆராய்ட்ஸ். அண்ட் இது ஃபாலோ பண்ணாலே பிளான்ட் வில் பி ஹெல்தி, ஹாப்பி. அண்ட் என்னோடய செடியில் வந்து நான் இந்த வீடியோ கிளிப் எடுத்து 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கே பண்ணுறேன். தே ஆர் ப்ளூமிங். ஒவ்வொரு பூ வர வர நெக்ஸ்ட் ஃப்ளார்ஸ் வந்துகிட்டே இருக்குது. மேபி த கரண்ட் climatic condition with that some rain and that heat, maybe it's helping. And the pattern la na இன்னும் பார்க்கல. So the plant will be happy. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நர்சரியிலேருந்து பிளான்ட் வாங்கிட்டு வரீங்கன்னா பிளான்ட் சைஸுக்கு ஏத்தாப்பில் உள்ள பாட்டில் அதை நீங்கள் நடுறது நல்லது. இது ஒரு 6 inch பாட்டில் நான் இதை நட்டேன். அது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ரூட் பவுண்ட் ஆகி ரூட்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அந்த பாட்டை வந்து செடி ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னாலோ இல்லை ரூட்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலோ இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த பாட். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 9 inch பாட் ஒரு 10 inch பாட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் பாட் நிறைஞ்சப்புறம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 6 inch பாட்டில் பார்த்ததை விட நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ரூட் பவுண்ட் ஆகும். நான் வந்து ஒரு 6 to 10 monthsக்கு இடையில வந்து பிளான்ஸ் செப்ரேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து 2ஆக பிரித்து 2 பாட்டில் வச்சு வளர்க்கலாம். ஸோ அது நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அது நிறைஞ்சதுக்கப்புறம் தென் இட் மே கிரியேட் ப்ராப்ளம்ஸ். பெர்ஃபார்ம் பண்ணாது, பூக்காது, கரெக்டாக நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. ஸோ வி வுட் ஹாவ் டு டூ தேட். உங்களுக்கு ஸ்னெயில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டூ டேக் கேர் ஆஃப் தேட். ஸோ அது லீவ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கிறது வந்து பெஸ்ட் இல்லை, அது நத்தைகள்னால் ஏற்பட்டது. பீஸ் லில்லி வந்து பாட்டில் தான் வச்சு வளர்க்கணும்னு இல்லை, நீங்கள் கிரவுண்டில் கூட உங்களுக்கு இடம் இருக்குது, ஷேடி ஏரியா இருக்குது, லைனாக பாத்வேலெலாம் செட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல். நான் வந்து எல்லா பிளான்ஸுமே பாட்டில் தான், மெஜாரிட்டி ஆஃப் தம் எல்லாமே பாட்டில் தான் வச்சு வளர்க்குறேன். நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ பாட்லேயும் வளர்க்கலாம், கிரவுண்டில் வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளால் வளர்க்கலாம், பால்கனியில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் அ வெர்சடைல் அராய்ட். பீஸ் லில்லி வளர்க்குறது, பராமரிக்கிறது பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம். எல்லாம் ஷேர் பண்ண வேண்டியிருந்ததுனால வீடியோ லென்த்தி ஆயிடுச்சு. பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. Do WhatsApp me, I'll try to respond whenever I get time. Okay, so I hope you liked and enjoyed this video. Thank you so much for watching. மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.